எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, தமிழுக்கு உயிர் வணக்கம். மன்னாதி மன்னன், மாசற்ற அண்ணன், தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் பிடித்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை வணங்கி, கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களை வணங்கி, இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முதன்மையான காரணம், முதல் காரணம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆகிய நீங்கள் தான். அதை நான் மிக பெருமையா எல்லா இடங்களையும் சொல்லுவேன், எல்லா பொதுக்கூட்டங்களையும் நான் அதை பேசியிருக்கேன். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு நபர், மிகவும் ஒரு பின்தங்கிய கிராமத்திலிருந்து வந்த ஒரு நபர், ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்த ஒரு நபரை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை முதலில் என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள், அதன் பிறகு விர்ச்சுவல் ஆர்எஸ் ஆகிய நீங்கள் தான். ஒருவர் நினைத்தால், உள்ளன்பு கொண்டு நேசித்தால் யாரும் எவ்வளவு பெரிய இடத்துக்கும் வர முடியும் என்பதற்கு நீங்க எந்த தலைவரை பின்பற்றீங்களோ அந்த தலைவர் அதற்கான அங்கீகாரத்தை கொடுப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்க என்னையே உதாரணமா எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், நம்ம சமூக வலைதளத்தில் இவ்வளோ வேலை செய்கிறோம், சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை நம்ம கட் பண்ணி பதிவு செய்கிறோம், இதெல்லாம் எல்லாரும் பார்க்குறாங்களா, இது தலைவர் பார்க்குறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். உண்மையிலேயே சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். நம்மளை விட பயங்கர ஆக்டிவாக இருப்பார் அவர். ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளத்தில் என்னென்ன பதிவுகள் வருது, யார் யார் எப்படி எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே அவர் கண்காணிப்பார். நம்ம கட்சி ஆரம்பித்த பிறகு, தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி உருவாகிய பிறகு, நம்ம அண்ணன் விஜய் அவர்களிடம் அதிகமாக திட்டு வாங்கிய நபர் யார் என்றால் அதை நான் பெருமையா சொல்றேன், நான் தான். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா அது எல்லாருமே நீங்க தான். ஏன்னா நான் ஏதாவது ஒரு மேடையில பேசிட்டு போயிருப்பேன், ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு நான் பேசிட்டு போயிருப்பேன். அந்த கூட்டத்தில் ஒரு 200 பேரோ ஒரு 300 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வீடியோ வெளியில வந்தோன்னே அதை கட் பண்ணி லயலா மணி ஆன் ஃபயர் அப்படின்னு போட்டு அதை பயங்கர வைரல் ஆக்கி ஏதாவது ஒரு நிகழ்வில் தலைவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தலைவர் எல்லாரையுமே பார்த்து சிரிப்பார், ஆனால் என்னை மட்டும் பார்த்து சிரிக்கவே மாட்டார். நானும் தலைவரே வணக்கம் அப்படிம்பேன், அவ்வளோதான். அப்போ நினச்சிப்பேன், சரி ஏதோ ஒரு வீடியோ ஒன்று தலைவர் பார்த்துருக்கிறாரு அப்படின்றத நானே தெரிஞ்சுப்பேன். ஒரு முறை அப்படிதான் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை குறித்து ரொம்ப ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தைகள்ல பதிவு பண்றாரு ஒரு பொதுக்கூட்டத்தில். அடுத்த ஒரு வாரத்தில் எனக்கு ஒரு பொதுக்கூட்டம் பேச வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் எப்படி வார்த்தையை பயன்படுத்தி பேசினாரோ அதே போன்று நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி என் தலைவனை நீ திட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா பேசுறேன். உண்மையிலே சொல்றேங்க, அந்த கூட்டத்தில் 150 பேர் தான் இருந்தாங்க. 150 பேர் தான் இருந்தாங்க. அதுல பாதி பேர்ட்ட போன் இருக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு தம்பி கட் பண்ணி அதை எக்ஸ்ல போட்டாப்ல நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணும், செம்ம வைரல். அப்ப தலைவர் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு, தலைவரை போய் பார்க்கிறேன். தலைவர், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், தலைவர் என்ன பார்க்குறாரு, பார்த்துட்டு ஏய் மணி வா வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்றாரு. எப்பவுமே இப்படி கூட மாட்டாப்ல தலைவர், ரொம்ப அன்பாக கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். நல்லா பேசுறீங்க, சூப்பராக பேசுறீங்க, நல்லா தைரியமாக பேசுறீங்க, ரசிக்கும்படி பேசுறீங்க அப்படின்னாரு. நன்றி தலைவா, சூப்பர் தலைவா, ஆஹா தலைவரே வாழ்த்துறாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்போது, சரி ஏன் அப்படி பேசுனீங்க, எங்க எதை பேசுனேன், யாரை பற்றி பேசுனேன்னு தெரியலேன்ட்டு தலைவரை நல்லா தான் தலைவா பேசிட்டு இருக்கிறப்ப
அந்த தலைவரை பத்தி நீங்க அப்படி பேசலாமா? அவர் எவ்வளவு பெரிய ஒரு நபர், அவருக்கு என்ன வயசு, உங்களுக்கு என்ன வயசு? அப்போ ஒரு பொது இடங்கள்ல பேசும்போது நீங்க நாகரிகமா பேசணும்ல அப்படின்னு. இதே வேற கட்சி தலைவரா இருந்தா, தம்பி சூப்பர்ரா, போட்டு கிளிகிள்னு கிழிச்சுக்கடா, வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தலைவர் அப்படி பேசக்கூடாது, அது தவறு. அவர்கள் நம்மளை விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று நல்வழிப்படுத்திய ஒரே தலைவன் இந்தியாவிலேயே அண்ணன் விஜய் அவர்கள் தான். மார்த்தட்டி பெருமையா சொல்லலாம். இது ஒரே ஒரு உதாரணம் தான். இது போன்று பல திட்டு நான் வாங்கியிருக்கேன். அந்த திட்டெல்லாம் நம்ம உங்ககிட்ட சொல்ல முடியாது. தலைவர் எவ்வளவு தூரம் சிரிக்கிறாரோ, எவ்வளவு தூரம் ரசிக்கிறாரோ, எவ்வளவு தூரம் நம்மளை பாராட்டுகிறாரோ, எவ்வளவு தூரம் நம்மளை போற்றுகிறாரோ, நீங்க தப்பான விஷயம் செய்கின்ற பொழுது அதற்கான தலைவருடைய அந்த பதிலும் அது போன்றுதான் இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் சொல்லுவாங்களா, அதே போன்றுதான் நம்ம தலைவர் அவர்கள். பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுவாரு, புகழ்ற இடத்துல புகழ்வாரு. தம்பி அனந்தஜித் அவர்கள் மிக சிறப்பா அருமையாக உங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா பேசுறாரு. நம்ம கட்சியை சார்ந்த தோழர்கள் எல்லோரும் பேசுகின்ற பொழுது நானே போன் பண்ணி சொல்லுவேன், தம்பி நல்லா பேசியிருக்கிறீங்க, இந்த இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்த வேணாம், அது உங்களுக்கு ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்தும், தலைவருடைய பார்வைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்ம ராவுத்தர் பாய் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அனந்தஜித்திட்ட சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம சொல்லி நம்ம நல்வழிப்படுத்துறோம். ஏன்னா தலைவர் அதை விரும்புறதில்லை. உண்மையிலே நம்ம கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு எப்படி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய முகம் பிராண்டாக இருந்ததோ, அதே போன்று மிகப்பெரிய ஒரு பிராண்ட் எதுனா சோசியல் மீடியா தான், விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். நமக்கு எப்பெல்லாம் நெருக்கடிகளும் எப்பெல்லாம் அடக்குமுறைகளும் வருகின்ற பொழுது அதற்கு ஒரு முன்பணி களப்பானையாளராக நின்று கொண்டு இந்த கட்சியையும் தலைவரையும் தாங்கிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்கள் தான் நீங்கள் என்பதில் உங்களுக்கு நீங்களே பெருமையா எல்லா இடங்களையும் சொல்லலாம். தலைவரே பல இடங்கள் அதை சொல்லுவார். எந்த இடங்கள்ல பேசினாலும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தவிர்த்து விட்டு தலைவர் பேசியதாக எனக்கு தெரியாது. அப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய நீங்கள் கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அதை எல்லா இடங்களையும் அது நான் பர்சனலா பல இடங்கள் அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எனக்கு தெரியாது. இந்த அம்மா ஒரு அம்மா இருக்காங்க, நம்ம தொகுதி தானம்மா, எத்தனை வருஷமா இருக்கீங்க தொகுதியில? எத்தனை வருஷம்? 3 வருஷமா இருக்கிறீங்க. எக்மோர் தொகுதி, அந்த அம்மாவும் எக்மோர் தொகுதி, நானும் எக்மோர் தொகுதி தான். ஆனா இப்ப முன்னாடி என்ன தெரிஞ்சாமா தெரியாது. ஆனா இப்ப உங்களுக்கு தெரியுது, தேடி தேடி பேசுறாங்க, பல இடங்கள்ல பேசுறாங்க. அப்படின்னா அதற்கு காரணம் தலைவர் தளபதி அவர்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் மட்டும்தான். அதான் எல்லாம் சிறப்பா செயல்படுறீங்க. இப்ப நம்ம தியாகு இருக்காப்புல, தம்பி தியாகுலாம் அவருடைய பணிகள்லாம் அவுட்ஸ்டாண்டிங். உண்மையிலே ஏதாவது ஒரு பொய் தகவல்கள் ஏதாவது ஒன்று நம்ம கட்சிக்கு எதிராக வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு அதை ஒரு செய்தியாக்கி அதை வீடியோ போடுறீங்களா, சூப்பர் தம்பி. ஏன்னா தலைவரே பல நேரங்களில் உங்க பெயரை குறிப்பிட்டு பாராட்டி இருக்கிறார். என்னிடமே உன் பேரை சொல்லியிருக்காரு, அந்த தம்பி நல்லா அழகா பேசுறாப்புல, நல்ல நல்ல கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னு. அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம சொல்றோம். தம்பி நரேஷ் அவர்கள் மிக சிறப்பாக பேசக்கூடிய ஆளு. அதனால எல்லா விஷயங்களையுமே தலைவர் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஸ்பேஸ் போட்ல பேசுறீங்க, தலைவர் ஃபேக் ஐடியில வருவார், அந்த பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் கேட்கிறாரு. கேட்டுட்டு அதை வேற ஏதாவது ஒரு இதுல போகும்போது அந்த தம்பி அந்த கருத்து சொன்னாலு சூப்பரா இருந்தது. நான் ஒரு யூடியூப் சேனல்ல பேசியிருந்தேன் இடஒதுக்கீடை பத்தி, ரிசர்வேஷன்னா என்ன, ஏன் அது கொடுக்குறோம் அப்படின்றத பத்தி பேசும்போது நம்ம பேசிட்டு அதை கடந்து வந்துட்டோம். அப்ப தலைவரை சந்திச்சு பேசும்போது தலைவர் அந்த யூடியூப் சேனலோட சொல்றாரு, நீங்க அந்த யூடியூப் சேனல்ல இவர் நெறியாளரா இருந்தாரு, அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு நீங்க ஒரு பதில் ஒன்று சொன்னீங்க, ஒரு 2 நிமிஷம் ஒரு பதில் சொன்னீங்க, சூப்பரா இருந்துச்சு பிரதர், எப்படி பிரதர் அப்படின்னு தலைவர் கேட்கிறாருன்னா எல்லாவற்றையும் அவர் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்காரு. ஏன்னா தலைவர் ரொம்ப வியக்கிறாரு, நம்ம தம்பிகள் எல்லோரும் அரசியல் ஆளுமைகளாக அறிவு சார்ந்த ஆளுமைகளாக இருக்கிறார்களே என்று அவர் நினைத்து வியக்கிறார். பல இடங்களில் வியப்பா பேசுவார். சில விஷயங்களை தலைவரே கேட்பார், எந்த புத்தகம் படிச்சா நல்லா இருக்கும், நீங்க ஏதாவது புத்தகம் சொல்லுங்களேன் அப்படிம்பார். நீங்க என்னென்ன புத்தகம்லாம் படிச்சிருக்கிறீங்க, நீங்க படிச்சதுல எந்த புத்தகம் நல்லா இருக்கும், எதை படிச்சா நல்லா இருக்குன்னு தலைவர் அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு அதை எல்லாம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறார்.
இப்போ சட்டமன்ற தேர்தலில் நமக்கு போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்தது. கடைசி நேரத்தில் நம்ம நிறைய பேருக்கு உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும், எல்லாரும் போட்டிட்டாங்க நீங்கள் ஏன்னா போட்டியிடலை அப்படின்னு பல பேர் கேட்டீங்க. எல்லாருமே எனக்கு போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உதகமண்டலத்தினுடைய வேட்பாளரே நான் தான். ஊட்டியோட சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரே தாவேகாவில் நான் தான். ஒரே ஒரு பிஜேபி கார் மட்டும் இப்போ ஊட்டியில் ஜெயிச்சிருப்பாரு. அந்த கொடு பாதக செயலை செய்தது நான் தான். நான் போட்டிட்டு இருந்தால் குறைந்தது 30,000 வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா வெற்றி பெற்றது என்ற ஒரு வரலாற்றை நாம் உருவாக்கி இருக்கலாம். அது ஒரு குடும்ப சூழல் காரணமாக, ஒரு பொருளாதார நெருக்கடி காரணமாக அதில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்புறம் கட்சி தலைமையிடம் எடுத்து நம்ம சொன்னோம், இந்த தேர்தலை நான் போட்டியிடலைங்க, அடுத்த தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். தலைவரே வந்து அதை நீங்களாம் போட்டியிடணும் தம்பி, உங்களை போன்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சட்டமன்றத்துக்குள்ளே வரணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு, எளியவர்கள் எல்லாரும் அதிகாரத்துக்கு வரணும். எளியவர்கள் எல்லாரும் அதிகாரத்துக்கு வந்தாதான் அந்த அதிகாரம் மக்களுக்கான ஒரு அதிகாரமாக, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அதிகாரமாக எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நான் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சுட்டு போனா எல்லாம் நல்லது செஞ்சிட முடியாது, என் தம்பிங்கள் எல்லாரும் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேட்பாளரையும் தேடி தேடி தனித்தனியாக நேர்காணல் செய்து வேட்பாளரை தேர்வு செய்து தான் வேட்பாளரை அறிவிச்சாங்க. வெற்றி பெற்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சியை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அப்போ தலைவர் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது தலைவர் சொன்னாங்க, என்ன மணி, நான் அப்பவே சொன்னேன் நீங்கள் போட்டிட்டு இருந்தா ஜெயிச்சிருப்பீங்க, ஜெயிச்சிருந்தா சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருப்பீங்க, சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தட்டி கொடுத்துட்டு போனாங்க. போன உடனே ஒரு 2 நாளுக்கு பிறகு எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே தலைவர் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கிறாங்க, என்ன கிஃப்ட் வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம எந்த அளவுக்கு வெகுளியாக இருக்கிறோன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நான் உடனே தலைவர் ஏதோ கிஃப்ட் தராரா, பொதுச் செயலாளர்கிட்ட சொல்கிறேன், அண்ணே தலைவர் கையில் போட்டிருக்காருல காப்பு, அந்த காப்பை வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்றேன். டேய், அவர் கிஃப்ட்ன்றது வந்து உனக்கு காப்பு தர சொல்லடா, உனக்கு ஏதோ ஒரு வாரியத்தில் தலைவர் பதவி தரதா சொல்கிறாரா, என்ன வாரியம் வேணும் கேளு அப்படின்றார். இல்லைண்ணே, தலைவர் எது கொடுத்தாலும் நான் அதை சிறப்பாக பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவர்கிட்ட பொதுச் செயலாளர் மூலமாக சொல்லி அனுப்பும்போது, தலைவர் எனக்காக கொடுத்த ஒரு வாரியம் தான் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய இந்த தலைவர் பொறுப்பு. தலைவர் இந்த ஆர்டர் காப்பியை நான் வாங்க போகும்போது உண்மையிலேயே இப்படி ஒரு தலைவரை யாருமே இனி வரலாற்றில் பார்க்கவே முடியாது. அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி சிஎம் அவர்கள் வந்து உங்களை சந்திக்க. அது எப்படி தலைவருடைய அந்த மனசு எப்படின்னா, எனக்கு ஆர்டர் வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே போட்டாங்க, ஆனால் அறிவிப்பு வந்து 4 நாளுக்கு பிறகு தான் வருது. நான் உடனே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா நமக்கு தான் ஆர்டர் வந்துருச்சேனே, உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது தலைவர் சொல்லியிருக்கிறார், தம்பி கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு, கட்சிக்காக இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்த எல்லோருக்கும் முறையான அங்கீகாரத்தை என் கைகளால் நான் கொடுக்க வேண்டும் என்று தலைவர் சொன்னார். இப்போ தலைவர் வந்து டெல்லி பயணம் போயிட்டாங்க. டெல்லி போயிட்டு வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளுக்கு பிறகு 4வது நாள் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து அழைப்பு வந்து நேரடியாக வர வைத்து, நான் அந்த அலுவலகத்துக்கு உள்ளே போகும்போது அந்த கதவுக்கு பின்னாடி நின்று கைத்தட்டி வரவேற்றார். வாங்க மணி, வாங்க மணி, நல்லா இருக்கீங்களா வாங்கன்னு ஒரு எளியவனை வரவேற்று அந்த கடிதத்தை கொடுத்து நீ சிறப்பாக பணியாற்று என்று சொன்னார். அதன் பிறகு நம்ம இது இன்னையோட சேர்த்து 31 நாள் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு இந்த கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பா, பாடநூல் கழகத்தின் தலைவர் பொறுப்பை வந்து 4 மாவட்டத்திற்கு நம்ம ஆய்வுக்கு போயிருக்கிறோம். நீங்கள் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் வைக்கக்கூடிய இடம் என்பது அது பாடநூல் கிடங்கா அல்லது குப்பை கிடங்கா என்று சொல்லக்கூடிய வகையில் 4 மாவட்டத்துக்கு தான் போயிருக்கேன். மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 22 இடங்கள்ல அந்த பாடநூல் கிடங்கு இருக்கு. 4 இடத்துக்கு போயிருக்கோம். 4 இடமுமே குப்பை மேடாக மிக கேவலமாக இருக்கு. திமுக எப்படி ஆட்சி செய்தது என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த பாடநூல் கிடங்கை குப்பை கிடங்காக மாத்திருக்கிறாங்களே, ஒரு குப்பையான ஒரு ஆட்சி தான் கடந்த ஆட்சி என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. பல இடங்களுக்கு நம்ம ஆய்வுக்கு போயிட்டு வந்தோம். முதலமைச்சர் அவர்கள் பார்க்கும்போது பாராட்டினார், சிறப்பாக செய்றீங்க, இதை தொடர்ந்து வெளியில கொண்டு வாங்க, நல்லது பண்ணுங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேவை செய்யுங்க அப்படின்ற ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு நம்மளை எல்லாரும் அவர் வாழ்த்துறார். உங்களுக்கு தெரியும்,
இந்த ஆள் இப்படிலாம் பேச மாட்டானா, என்ன இப்படி பொறுமையா பேசுற அப்படின்னு. கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளராக இருந்திருந்தா ஓம் சக்தி பராசக்தி மாதிரி பல டைலாக், பஞ்சு டைலாக்கா வந்திருக்கும், பல தத்துவங்களை அடிச்சு விட்டுருப்பேன். இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தின் தலைவராக இருப்பதால் சில இடங்கள்ல நம்ம பேசிதான் ஆகணும். மற்ற இடம்னா கூட பரவாயில்ல, இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு டைலாக்கை போட்டுட்டு போயிடுவோம். நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அங்கே இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், ஃபேஸ்புக்கு ஃபுல்லாக வரும். ஏன்னா அடுத்த வாரம் தலைவரை நம்ம வேற பார்க்க போறோம். சிரித்த முகத்தோடு தலைவர் என்னை வரவேற்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன். நீங்க அந்த வீடியோவை வைரல் ஆக்கி அப்புறம் தலைவர் அப்படியே முறைச்சி பார்ப்பாரு. வண்டியாடா, வா வா, போன வாரம் நீ என்ன பேசுன அப்படின்னு கேட்பாரு. அதனால பொறுப்புணர்ந்து பேச வேண்டிய ஒரு இடத்துல தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அதை சிறப்பாக செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் செய்கிறேன். ஏன்னா நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பிச்சு நிறைய பொதுக்கூட்டங்கள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிக்கும் பொதுக்கூட்டங்களுக்கு போயிருக்கிறோம். நான் போனேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய தம்பி ரமேஷ் அவர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் பொதுக்கூட்டங்கள் நடக்குமோ அங்க போய் நம்ம பேசுவோம். இங்கிருந்து 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் பயணப்பட்டு தங்கறதுக்கு ஒரு சின்னதா ஒரு ரூம் இருக்கும், கரண்ட் இருக்காது. பல இடங்கள்ல தங்கி கஷ்டப்பட்டு மேடை ஏறி பேசுவோம். திமுக காரன் பாட்டில விடுவான், கள்ள தூக்கி அடிப்பான், அசிங்க அசிங்கமா பேசுவான், குடும்பத்தை திட்டுவான், என் 5 வயசு குழந்தைய திட்டுவான், அடுத்து பிறக்க போற குழந்தைய திட்டுவான், சந்ததி சந்ததியா அசிங்க அசிங்கமா கேவலமா திட்டுவான். அதை எல்லாம் தாண்டி 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 வந்ததால் தான் தலைவர் அவர்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதை சரியான முறையில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் நினைத்திருந்தா யாரை வேணாலும் அமைச்சராக்கியிருக்கலாம், அவர் நினைத்திருந்தால் யாரை வேண்டுமென்றால் வாரிய தலைவராக்கியிருக்கலாம். ஆனா ரமேஷ் அவர்களை அமைச்சராக்கியிருக்கிறார் என்றால் ரமேஷ் அவர்கள் கட்சிக்காக உழைத்தார், அமைச்சராக்கினார். அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை அமைச்சராக்கியிருக்கிறார் என்றால் ராஜ்மோகன் அவர்கள் இரவு பகல் பார்க்காமல் கட்சிக்காக ஓடி ஓடி உழைத்தார். இன்று மாண்புமிகு அமைச்சர் என்கின்ற அங்கீகாரத்தில் இருக்கிறார். இன்று எளிய குடும்பத்தை சார்ந்த லயலாமணி அவர்கள் வாரிய தலைவராக வந்திருக்கிறார் என்றால் கட்சிக்காக உண்மையாக உழைத்தோம், தலைவருக்காக உண்மையாக உழைத்தோம், விசுவாசமாக இருந்தோம். அதற்காக மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைத்திருக்கு. அப்ப இந்த அங்கீகாரத்தை தலைவர் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல உண்மையும் நேர்மையுமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு சட்ட ரீதியாக நாம் தர்க்கம் செய்து விழிப்புணர்வோடு பயணித்ததால் தான் இன்று மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். எப்பவுமே சொல்றதுதான், அன்றே சொன்னார் லயலாமணி, அன்றே சொன்னார் லயலாமணி என்று சமூக வலைதளம் முழுவதும் நீங்க தான் அதை வைரலாக்கினீங்க. இப்ப படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தளபதி விஜய் நடித்த படம் 3 மாதத்திற்கு பிறகு படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த திரைப்படம் வரும் என்று சொன்னோம். அதே மாதிரி காலமும் சூழலும் நேரமும் உருவாக்கியது. என் தலைவனை வீழ்த்துவதற்காக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணியாக வருவார்கள் என்று நான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் ட்ரோல்ல நம்பர் 1. திமுக அதிமுக காரன் பூரா நம்மள ஒரு நகைச்சுவை மெட்டீரியல் ஆக்கி என்னடா இந்த பைத்தியத்துக்கெல்லாம் செய்தி தொடர்பாளர் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க, திமுக அதிமுக எப்படா ஒன்று சேரும் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். என்ன ஆனா வரலாறு எப்படி மாறியது? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கொண்டு அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்துடக்கூடாது பல சூழ்ச்சி வேலைகளை செய்தார்கள். அதையும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் கொண்டு போய் நீங்க சேர்த்தீங்க. அதே விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு மத்தியில தான் நான் பேசுறேன். ஏன்னா தலைவருக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்கு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் எதெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அதெல்லாம் 100% நடந்து கொண்டேதான் இருக்குது. அதனால இதை நான் உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 10 ஆண்டுகளுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமராக வரக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த தலைவர் அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க, அதையும் நீங்க தான் போட போறீங்க. அன்றே சொன்னார் லயலாமணி, 10 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர், 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் பிரதமர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு வரலாறை நாம் உருவாக்குவோம். ஏன்னா புரட்சி என்பது தானாக உருவாகாது, புரட்சியை நாம் தான் உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நம்ம செய்யற பரப்புரையை விட தென் மாநிலங்கள்ல தான் கடுமையான பரப்புரை. உங்களுக்கு மோடி வேணும், மோடி வட மாநிலத்தில் உங்களுக்கு மோடி வேணுமா விஜய் வேணுமா?
நம்மளாவது தளபதி விஜயன்ற, அவன் விஜய் தளபதி. என்ன தளபதி? விஜய் தளபதி. அதனால நம்ம தலைவர் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாரு. மிக விரைவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தலைவர் தலைமையில் உருவாக்க போறோம். இந்த 100 ஆண்டுகளில் இந்த 100 நாட்கள்ல மிக கடுமையான சாதனைகளை செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வியக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான முதலமைச்சராக இருக்கிறாரு. தலைவர் அவர்களை 100% நீங்க நம்பினா தலைவர் அவர்கள் நம்ம திருப்பி கொடுக்கக்கூடியது என்னன்னா மிக உயர்ந்த ஒரு அங்கீகாரம். ஒரு சாதாரண இடத்துல இருக்கக்கூடிய நான் என்று தேசிய கொடி போட்ட வாகனத்தில் செல்கிறேன் என்றால் அந்த அங்கீகாரத்தை கொடுத்த தலைவர். முன்னெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனா யாரா நீ போடா அப்படிமா. ஆனா இன்னைக்கு காவல் நிலையத்துக்குள்ள நான் போனேன்னா இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடிக்கிறாங்க, ஏசி சல்யூட் அடிக்கிறாரு, எஸ்பி சல்யூட் அடிக்கிறாங்க. இந்த மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்துக்கு நான் போனா அங்க கலெக்டர் என்னை பார்த்து சந்திக்கிறாங்க, வணக்கம் சொல்றாங்க. பச்சை துண்டு போட்டு வயக்காட்டில் விவசாயம் பார்த்த நான் என்று பாக்கெட்டில் பச்சை பெண்ணில் கையெழுத்து போடுகிறேன் என்றால் இந்த அங்கீகாரத்தை கொடுத்த தலைவன் அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதனால எப்படி நீங்கள் கடவுளை ஆத்மார்த்தமாக நம்புவீர்களோ கடவுளுக்கு இணையான இன்னொரு கடவுள் தான் என்ன பொறுத்தவரை அண்ணன் விஜய் அவர்கள். கடவுளை எப்படி நம்புவீங்களோ அதே போன்று அண்ணன் விஜய் அவர்களை நம்புங்க. உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் என்னையே உதாரணமா எடுத்துக்கோங்க. தலைவர் புகழ்ந்தா என்னை புகழ்வது போன்று அவர் யாரையுமே புகழ்ந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. அப்படி புகழ்வார். என்ன திட்டினா மாதிரி மற்றவங்க திட்டு வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு எல்லா அங்கீகாரத்தையும் அவர் கொடுப்பாரு. தம்பி கோயம்புத்தூர் தம்பி அக்பர் மிக சிறப்பா உங்களுடைய ஒவ்வொரு காணொலியும் இன்ஸ்டாகிராம்ல மிக சிறப்பா இருக்கும். ஆனா சில நேரங்களில் சில வார்த்தைகளை நீங்க சொல்றீங்க, அந்த வார்த்தைகளை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நேரடி தலைவர் அவர்கள் நேரில் பார்க்கும்போது அந்த வார்த்தையோட சொல்லுவார், அக்பர் இந்த இடத்துல இந்த நபரை, ஏன்னா சில பேர் நம்ம பேர் சொல்ல முடியாது, உடனே நம்ம ஆளுங்க ட்ரோல் பண்ணி விட்டுருவாங்க, வேணாம் இந்த இடத்துல இந்த பேரை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் தலைவர் சொல்லுவார். கட்சியோட கொள்கை கோட்பாடுகள், நம்ம மக்களுக்கு செய்யக்கூடிய செயல் திட்டங்கள், உட்காருங்க பிரதர், செயல் திட்டங்கள் இதையெல்லாம் கொண்டு போய் சேருங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். நல்லதோர் நிகழ்வை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என் பாசத்திற்குரிய அன்பு நண்பர் குரு, ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டுவதற்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவர் எவ்வளவு இடங்கள் பார்த்தாரு, அந்த இடங்கள் கிடைக்காமல் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. கடைசியில் இந்த வாழும் வள்ளலாக எங்க தம்பி ராகுல் காந்தி அவர்கள் இந்த இடத்தையும் கொடுத்து சாப்பாடையும் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். பில்லு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. நீங்க பெசாட்டுக்கு அதிகமா போட்ட போறீங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்க. நண்பர் அவர்கள் பாவம் உண்மையிலே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை மிக சிறப்பாக கையாண்டு மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அன்பு நண்பர் என்னுடைய செல்லம் குரு அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும். உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அவர் கூப்பிடல, அது ஒரு வருத்தம் தான். இதை நான் சொல்லிடுறேன். நான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை பார்ப்பதற்காக வந்தேன். அண்ணா எங்கன்னே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ராகுல் காந்தி கிட்ட கேட்டேன். அண்ணன் இங்க இருக்கிறாப்புல ஹோட்டல்ல இருக்கிறாரு வாங்க அப்படின்னு லொக்கேஷன் போட்டு விட்டாரு. அந்த லொக்கேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி வரும்போது நம்ம ஆளுங்கள்லாம் டிஷர்ட் போட்டு வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. அண்ணா வணக்கம் வாங்கினேன் சொல்லவே இல்லை, சொன்னாதானே வர்றதுக்கு. அப்படி உள்ள வரும்போது தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பதாக தகவல். அதனால நண்பன் உங்க மேல எந்த கோபமும் எனக்கு கிடையாது. ஏன்னா நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த பெரும் பங்கு உங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் எதுவும் தப்பாலாம் நினைக்கல. நல்ல சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் செய்ய முடியும். இந்த டைலாக்லாம் போட முடியாது, பாட்டு வேணா பாடுவேன். தலைவர் இந்த ஆர்டர் காப்பி வாங்கும்போது கூட தலைவருக்கு ஒரு 4 வரிகளை பாட்டெலாம் பாடி தான் அந்த ஆர்டர் காப்பிலாம் வாங்கும்போது தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த பாட்டை வேற நம்ம அண்ணன் சட்டமன்றத்தில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வேற பாடிட்டார். இருந்தாலும் நானே அதை பாடுறேன். ஏன்னா ஒரு தலைவருக்கான ஒரு அடையாளம் எதெல்லாம் இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறுவார் என்பதற்கு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதராகலாம், இந்த 3 இருந்தால் தலைவனாகலாம். இந்த 3 மட்டுமில்ல, தலைவருக்கு பல குணாதிசயங்கள் இருப்பதால் தான் 75 ஆண்டுகள்
50 ஆண்டுகள் கொண்ட கட்சி எல்லாம் இன்று கோலி குண்டும் பல்லாங்குழியும் விளையாடக்கூடிய அளவிற்கு மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார் என்றார். கரிஸ்மேட்டிக் லீடர், நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம்ஜிஆர் தான் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை மார்த்தட்டி பெருமை சொல்லி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு பாமர குடும்பத்தை சார்ந்த எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் அங்கீகாரத்தையும் கொடுத்த நான் மிகப்பெரிய ஒரு பெரியாரிஸ்ட். அழுத்தம் திருத்தமா சொல்லுகிறேன், மிகப்பெரிய ஒரு பெரியாரிஸ்ட். எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது, இயற்கையை அதிகமாக நம்பக்கூடியவன். முதலாக இந்த மேடையில் நான் சொல்கிறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. நான் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரே கடவுள் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். விஜய் அவர்களைத்தான் நான் கடவுளாக பார்க்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.